ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாய் சீரீஸில் இதுவரையும் பார்க்கப்பட்ட ப்ரூட்டலான டெத்ஸ்லாம் என்னன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாய் சீரீஸே ஒரு ஆர் ரேட்டட் சீரீஸ் தான். அதில் வந்து ஏகப்பட்ட ப்ரூட்டலான மர்டர் சீக்வன்சஸ்லாம் அமைஞ்சிருக்கு. அதில் ரொம்ப கொடுமையான கதையில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண டெத்தெல்லாம் என்னன்றதை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இருக்க எல்லா லிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு லிஸ்ட்டு. சீரீஸில் ஒரு பயங்கர ப்ரூட்டலான ஒரு டெத் சீனாக இருந்திருக்கும். அப்பேற்பட்ட டெத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஃபேவரட்ஸாக மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 8ஆவதா பார்க்க போகிறது மெஸ்மர். இந்த மெஸ்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை டச் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாஸ்ட், தென் இப்போ அவங்க கரண்ட்டாக என்ன நினைக்கிறாங்க, இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீட் பண்ண முடியும். மெஸ்மரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்லி புச்சர் தான் ஒரு விஷயத்துக்காக போய் அவனை பிளாக்மெயில் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கேம் ஆடிட்டு இருப்பான். ஸோ இதை தெரிஞ்சு கடுப்பான பில்லி புச்சர் பாத்ரூமில் வச்சு மெஸ்மரை அடிச்சே கொண்டிருப்பாரு. அதுவும் அந்த சிங்கில் முட்டி முட்டி கொள்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி புல்ல அரிச்சிருக்க ரத்தம் தெரிய அப்போ தான் பில்லி புச்சரே வந்து மரணமா கேரக்டர் தெரிய வருவாரு. தாறுமாறா அடிச்சு போட்டு கொன்றுவார் அவரை. மூஞ்சி மோரெல்லாம் உடஞ்சு ரூட்டலான ஒரு டெத்தா வந்து பாத்தீங்கன்னா மெஸ்மரோட தான் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது சூசன். சூசன் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்ல அஃபிஷியல் சைடில் இருந்துட்டு பாய்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட விக்டோரியா என்ன செய்வாங்கன்னா, தூரத்துல இருந்து சூசனோட தலையை வந்து செதற மாதிரி செஞ்சு விட்டுருவாங்க. அதுக்கு பின்னாடியும் ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஸோ சூசன் போயிட்டாங்கன்னா அந்த ஒரு இடத்த நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் அதுக்கு பின்னாடி இருந்திருக்கும். சூசன் வந்து பாய்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்கன்ற ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியா வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க. அதுவும் மண்டை பட்டார்னு வெட்டிச்சு செதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மரண ப்ரூட்டலாக இருக்கும் அந்த சீக்வன்ஸ்லாம். நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதா இருக்கிறது ஸ்டார்ம் ஃப்ரண்ட். ஸ்டார்ம் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயனோட அம்மா வந்து இந்த மாதிரி கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ரயன் டென்ஷன் ஆகி அவன் வந்து ஹீட் விஷனை வச்சு அட்டாக் பண்ணிடுவான். ஸோ அந்த லேசர் வியூ அவங்க மேலே பட்டு தாறுமாற அவங்களோட பாடி வந்து ஃபுல்லாகவே பொசுங்கி வெந்தும் வேகாத ஒரு நிலையில் வந்து விழுந்து கிடப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க இறந்து போயிட மாட்டாங்க. பட் ரொம்ப ரொம்ப சிவியரான ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிடுவாங்க. கிட்டத்தட்ட கோமா லைஃப் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால நடக்க முடியாது, அதுக்கப்புறம் பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிருப்பாங்க. தென் பாய் சீசன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்தும் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பெட் ரெஸ்ட்ல இருந்தே அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. அவங்களோட முகம், கை, கால் இதெல்லாமே செதஞ்ச நிலையில ஒரு கொடூரமான டெத்தை வந்து ஸ்டார்ம் ஃப்ரண்ட் வந்து நேர்ந்திருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதா இருக்கிறது லூசி வேல். சீசன் 2ல ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் பாய்ஸ் டீம் வந்து சூப் 7 அந்த ஒரு டீம்லேருந்து தப்பிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சும்மா போகாமல் இந்த டீப் என்ன செய்வானா, ஒரு மிகப்பெரிய திமிங்கலத்தை ஹெல்ப்பு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு தரையில் இறக்கி பாய்ஸ் டீமை பிடிக்கிறேன் அப்படின்னு பார்ப்பான். பட் பில்லி புச்சர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகி போட்டை பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வந்து அந்த திமிங்கலத்தோட வயிற்றுலே குத்திருப்பாரு. ஸோ அந்த திமிங்கலம் வெட்டிச்சு செதறி இருக்கும். ஒட்டம்பெல்லாம் அப்படியே பீஸாக ஓட்டே வந்து அந்த திமிங்கலம் அங்கேயே ப்ரூட்டலாக இறந்தே போயிருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து பயங்கர ப்ரூட்டலாக காமிச்சிருப்பாங்க. வேலோட ஹார்ட் பீட்லேருந்து அதோட குடலு குந்தானின்னு எல்லாத்தையுமே போட்டு காமிச்சு ஒரு மாதிரி ரத்த கலரி ஆக்கி விட்டுருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதா இருக்கிறது மேட்லின். ஸோ இவங்க வாட்டில் ஒரு முக்கியமான மெம்பராக இருப்பாங்க. ஸோ இவங்க கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. பட் ஹோம்லேண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே ஒரு கண்ணு. ஸோ இவங்களுமே ஹோம்லேண்டரை பிடிச்ச மாதிரி ஹோம்லேண்டர்கிட்ட நடிப்பாங்க. ஸோ பாசம் காட்டுற மாதிரி, ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரிலாம் நடிச்சு ஹோம்லேண்டரை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிரும். ஏன்னா நீ வந்து உண்மையாலாம் லவ் பண்ணல, என்னை நீ யூஸ் பண்ணிக்கின்னு தான் நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி பில்லி புச்சர் வந்து இவங்களெல்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணிருப்பாரு. நீ என்னடா இவங்களை கொல்றது, நானே இவங்களை கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மேட்லினோட கண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹீட் விஷனை இறக்கி கொடூரமாக கொண்டிருப்பாரு. நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதா இருக்கிறது டிரான்ஸ்லூசன். இந்த ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு கொடூரமான டெத்தை வந்து சந்திச்சிருப்பாரு. பாய்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லூசன் வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ பிடிச்சது மட்டும் இல்லாமல் வாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கியமான இன்ஃபர்மேஷனை இவன்ட்டு வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான பாம்பை உள்ளே ஏற்றி உடம்புக்குள்ளே செலுத்திடுவாங்க. நீ சொல்லலாம் வெடிக்க வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு ஆள் எஸ்கேப் ஆகி போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஹியூகி என்ன செய்வார்னா அந்த ஒரு பாம்பை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாரு. அதனால மொத்த பாடியுமே வெட்டிச்சு செதறி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லூசன் செத்து போயிடுவாரு. இந்த ஒரு பாய் சீரீஸ்லேயே இதுவும் ஒரு தாறுமாறான ஒரு ப்ரூட்டல் மர்டர் அப்படின்னே சொல்லணும். நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதா இருக்கிறது பிளாக்னார். பிளாக்னார் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக சீசன் 3 வரையும் வந்துகிட்டு இருப்பாரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக இருந்திருப்பாரு. பட் ஹோம்லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்னாரை அவரே அவரோட கையால் கொண்டிருப்பாரு. பிகாஸ் ஹோம்லேண்டர் வந்து சோல்ஜர் பாயோட பையன். சோல்ஜர் பாய் வந்து அந்த டைமில் இருந்த விஷயங்கள், பல ஃப்ளாஷ்பேக் உண்மைகள்லாம் வந்து பிளாக்னார் வந்து ஹோம்லேண்டர்கிட்ட சொல்லலை. நிறைய விஷயங்கள் மறைச்சிட்டார். இதனால வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பான ஹோம்லேண்டர் என்ன செய்வார்னா, ஏன்னா நீ வந்து ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே நான் கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சு
குத்தி துடிக்க கொண்டுவார் ஹோம்லேண்டர். இப்போ சீசன் 4ல் பிளாக் நாரை பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து ஆக்சுவல் பிளாக் நாரே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட் அந்த ஒரு மெம்பர்ஸால் இப்போதைக்கு சும்மா டம்மியாக ஒரு ஆள் நிற்க வச்சிருக்காங்க, அவ்வளோதான். மேபி ஒரு ட்விஸ்ட், அதாவது ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து மேபி அப்படியா இருந்துச்சுன்னா பிளாக் நார்ன்றது வந்து அவராக தான் இருப்பார். அதை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பாய்லர். அதனால் காமிக்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதனால் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ராபின். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீசன் 1 எபிசோட் 1ல் ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகால மரணம் அடைஞ்சு இறந்து போயிருப்பாங்க ஏட்ரைனால். ஸோ அவங்க நம்ம ஹியூகியோட கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த ஒரு டெத்துலேருந்து தான் கதையை ஆரம்பிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக ஹியூகி வந்து பாய்ஸ் டீமுக்குள்ள வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ராபினோட டெத்து தான் இருந்திருக்கும். நம்ம ஏட்ரைன் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு கிரிமினலை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்பீடை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாமல் ராபின் அடிச்சு தூக்கி எரிஞ்சிருப்பாரு. மொத்தமாக பாடியை வந்து செதறி நம்ம ராபின் அந்த இடத்துல வந்து ஸ்பாட் அவுட். இதை பார்த்து நம்ம ஹியூகி வந்து செம்ம டென்ஷன் ஆகி தான் சூப்ஸ் எல்லாத்தையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவாரு. அதுக்கப்புறம் ஒரு லைஃப் என்னாச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதனால இந்த ஒரு கதையில ஒரு முக்கியமான டெத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா ராபினோட டெத்து பார்க்கப்படுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பர் 1 பிளேஸ்ல போட்டிருக்கோம். இன்னும் நிறையான ப்ரூட்டலான டெத்ஸ்லாம் இருக்கு, லைக் நம்ம ஹோம்லேண்டர் கொல்ற சீக்வன்ஸ்லாம் இருக்கு. பட் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விளையாட்டுக்காக கொல்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாரு. அதெல்லாம் வந்து கதையில எந்த விதமான ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணியிருக்காது. அதனால தான் அந்த டெத்ஸ் எல்லாம் அந்த லிஸ்ட்ல சேர்க்கல. ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ், முக்கியமான மொமெண்ட்ஸில் வந்து இறந்து போனதை மட்டும் நான் இந்த ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். இதை தாண்டி தனியாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஃபேவரட்ஸ் இருக்கும், அது என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.